ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் online app, trusted by more than 10,000 families. இன்னைக்கு பெண்கள் மாறிட்டாங்க. என்னைக்கு அவங்களுக்கு சுய சம்பாத்தியம் வந்துருச்சோ, பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சோ, அவங்க இன்னைக்கெல்லாம் வந்து புருஷன்கிட்ட கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷங்கிற அந்த கதையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. குடிக்கலன்னு போடா அப்படின்றாங்க. இந்த காலத்தில் வந்து வரதட்சணை கொடுமைக்காக சாகுறாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியம். இன்னொரு காரணம் சொல்லுவேன், இந்த சொத்து சுகத்தினால இல்லை, இவ்வளோ சொத்தோட வந்திருக்கிறா, இவன் ஏன் இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட மாட்டான்? இன்னும் கொஞ்சம் சொத்து கொடுத்தா பையன் அந்த பக்கம் போயிடுவான். நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, பெரிய இடத்துல பொண்ணை கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து ஜாஸ்தி. அப்போ எந்நேரமும் அப்பா வீட்லேயே தான் இருப்பது பாப்பா. ஈக்குவலாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்பா வீடு கோடீஸ்வரம், பையன் வீடு வந்து சாதாரண ஒரு குடும்பம்னாக்கா பெரிய பயங்கரமான ரொமான்டிக் சைன் என்னன்னாக்கா, ஒரு டம்ளரில் ஒரு ஸ்ட்ரா போட்டு 2 பேர், அவன் ஒரு ஸ்ட்ரா நான் ஒரு ஸ்ட்ராவில் குடித்தாவே ஐயோ என்ன இவ்வளோ போயிடுச்சா அப்படிங்கிறத காலம்னா, இப்போ நீ குடிச்சிட்டு கொடுக்குற நான் குடிச்சிட்டு கொடுக்குற பொண்ணு அது ஒன்றும் வித்தியாசமே இல்லாமல் போச்சு. காலம் மாறி போச்சு. அதனால தான் இந்த டெத்து, இந்த டவுரி டெத்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகும் கூட இப்படி ஒரு மரணங்கிறது வந்து, இது உத்தரப்பிரதேசத்தில் அங்கங்கே நடந்திருந்தாலும் ஒரு கேஸே கிடையாது. அங்கே அது இன்னும் அவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மாநிலம். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறான் அப்பாக்காரன். அம்மாவையும் உட்கார வச்சுட்டு பெண் குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு 3 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு சொல்கிறான், கிணத்துல விழுந்து செத்து போகலாமா, தூக்கு போட்டுக்கலாமா, விஷம் குடிக்கலாமா, கத்தியில் குத்திக்கலாமா அப்படின்னு வரிசையாக கேட்டு வரான். எப்படி சாவறதுன்னு கேட்டு வரான். அந்த குழந்தை கேட்குது, சாவறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூட இருக்காது அப்பா அப்படின்னு. அந்த ஒரு கேள்வியில் அவனுடைய தற்கொலை நின்று போகுது. அந்த கேள்வியை கேட்டு வளர்த்துருக்க கூடாது. இதுதான் முடிவா? இந்த காலத்தில் ஒரு எதிர்த்து போராட ஒரு பொண்ணு சாவறதுல தப்பு இல்லைங்கிறதா என்னுடைய. இவ்வளோ செல்வாக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து ஒரு ஆணுடைய ஆதிக்கத்தை எதிர்க்க முடியாமல், ஒரு மாமியார் கொடுமையை எதிர்க்க முடியாமல் உன்னை என்ன ஒரு வாழ்க்கை வாழ போகிற? ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அந்த ரிதன்யா அப்படின்ற ஒரு புதுப்பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டது. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 3 மாதம் கூட ஆகல, ஒரு 78 நாள்லேயே அவங்க வந்து ஒரு தற்கொலை. அந்த தற்கொலைக்கு முன்பாக அவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பாவுக்கு வந்து பேசுகிறாங்க, என்னால் முடியலை, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சம்பவம். அது ஒரு தற்கொலை அப்படின்னாலும் ஒரு 78 நாள்லேயே நடந்த ஒரு சம்பவம். அவங்க அப்பா சொல்கிறாரு, அவர் சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. என் பொண்ணு வந்து வாழ முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா, ஒரு வகையில் எனக்கு அது வந்து பெருமையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான தற்கொலைகளை எப்படி பார்க்குறது? இது சாதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் நடக்குது, பட் ஆனால் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 78 நாள்லேயே நடக்குது அப்படின்றது எப்படி பார்க்குறது? எனக்கு அதுதான் இப்போ ஒரு வேடிக்கை. என்னுடைய குடும்பத்தில் நடந்த பல விஷயங்களை பார்க்கும்போது இந்த காலத்தில் கூட இப்படியெல்லாம் நடக்குதாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். 2025 இப்படி நடக்குதான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய உறவுக்கார பசங்க 3 பேர் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. கல்யாணம் 6 மாதத்தில். 6 மாதத்தில். காரணம் என்ன தெரியுங்களா? டைவர்ஸ் கேட்டது பெண்கள். ஓகே. பையன் கேட்கல. ஒரு பையனுக்கு அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட போய் நின்றுக்கிறாரு. சினிமாவுக்கு போகலான்னா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு, ஹோட்டலுக்கு போகலான்னா அம்மா கிட்ட அப்புறம் இவர் என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? இதுக்கு அந்த பெண் வந்து ஒரு தெற்கு பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மெட்ராஸ்கார பொண்ணுங்களாக இருந்தாங்க, ஏதாவது பொண்ணுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் கேட்டால், அது சொன்ன இது எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட போய் நின்னாங்க, இவரை கட்டிக்கிட்டு என்னத்துக்கு நான் இவரை கட்டிக்கணும்? என்னம்மா பண்ணுவோம்? டைவர்ஸ் அப்படின்ச்சு. ஏம்மா பேசிக்கலாம். அவர் அங்கேயே போயிட்டு நிற்பார், அதெல்லாம் மாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, லண்டனுக்கு போயிடுச்சு. 3 பசங்க. காரணம் கட்டிக்கிட்டா அல்பம். இதெல்லாமா ஒரு காரணம்? ஏமா நாளைக்கு வாழ்க்கை. நான் படிச்சிருக்கேன் சார். டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு லண்டனில் போய் வெல் செட்டில்டு, என்ன கல்யாணம் ஆகுது, அது வேற. அதே மாதிரி 3 பசங்க வீட்லேயே. இன்றைக்கி பெண்கள் மாறிட்டாங்க. என்னைக்கு அவங்களுக்கு சுய சம்பாத்தியம் வந்துருச்சோ, பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சோ, அவங்க இன்றைக்கெல்லாம் வந்து
புருஷன்கிட்ட கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷங்கிற அந்த கதையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. குடிக்கலன்னு போடா அப்படின்றாங்க. இந்த காலத்தில் வந்து வரதட்சணை கொடுமைக்காக சாகுறாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியம். இன்னொரு காரணம் சொல்லுவேங்க, சீரியல்கள் கொடுக்குற தாக்கம். ம். ஒவ்வொரு சீரியல்லையும் ஒரு சீரியலில் காட்டுறாங்க, பொண்டாட்டிக்கு அவன் சாப்பாடை வந்து தரையில் போட்டு தரையில் எடுத்து சாப்பிட்டுருக்கான். பொண்டாட்டிக்கு. ஆமாம், ஓகே. அந்த பெண் ஊமை பெண். ஓகே. அவன் சாப்பாடை பிளேட்டில் வச்சு சாப்பிட்றான், அந்த பிளேட்டை எடுத்து அதை தரையில் கொட்டி இப்போ சாப்பிடுது. அது சாப்பிட்றாங்களா? காட்டுறான் சீரியல். ம். விதவிதமாக ஒரு மாமியார் எப்படி மருமகளை கொடுமைப்படுத்தலாங்கிறதுக்கு டெய்லி நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரலும் விதவிதமாக கதாசிரியர்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், எப்படி மருமகளை கொடுமை பண்ணலாம். வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கே ஸ்கூலுக்கோ எங்கேயோ போக வேண்டியதில்லை, டிவி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எந்த சேனல் போட்டாலும் இதுதான் கதை, எல்லாம் ஒரே கதை தான். ஒரே கதை தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு வேறு என்ன இருக்கும்? சைக்கலாஜிக்கலி தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இல்லை, அவங்கள வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பலை, யார்ட்டையும் பேசக்கூடாதுன்றத இதுதாங்க இது சீரியல் அதை தானே காட்டிடுறான். வாழ்கிறதுக்கான வழியை சொல்கிறதே இல்லை. சந்தோஷமா இருக்கணும்லாம். அது சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்ம பொண்ணுக்கு பார்க்க மாட்டேங்குது, சந்தோஷமா தான் பார்க்க மாட்டேங்க. பார்க்க மாட்டேங்குது. மாமியார் வந்து நல்லவன் காட்டிங்கன்னா சீரியல் ஃப்ளாப்பு. ஒவ்வொரு கதையிலையும் மாமியார் இருப்பா, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நாத்தனார் வீட்டிலே இருப்பா. எந்த காரணமும் இல்லை. எதுக்காகன்னே தெரியாது, எது வீட்லேயே வச்சுருப்பாங்க. அவள் தப்பு பண்ணுறான்னு தெரியும், ஆனால் வந்துக்குது. அப்போ அதில் இருக்கிற ஆம்பளை பூரா வர்றது இல்லைன்னு நினைப்பான். என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மா என்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க தெரியுமா, அவங்க வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி என்னை வளர்த்துனாங்க, அவங்கள ஏற்று பேச முடியுமா? இதுதான் அவனுடைய ஃபிக்ஸட் டைலாக். எல்லா சீரியல்லையும் தான் ஃபிக்ஸட். அம்மாவை ஏற்று நிற்கிறது எப்படி? இப்படியெல்லாம் காட்டி 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 அந்த பெண்கள் வந்து பல பேர் செத்து போகிற மாதிரி காட்டுறது. இதெல்லாம் காட்ட போய் வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல சினிமானாக்கா போய் தியேட்டரில் பார்த்தா தான் முடியும். அப்போ நான் தியேட்டர் இந்த மாதிரி படம்னாக்கா போவாதேன்னு சொல்லி நம்ம தடுத்துடலாம். இன்றைக்கி அது முடியாது. நம்ம டிவி பார்த்துக்கிட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனால் நமக்கு சோறே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த சீன் முடியட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த டிவியினுடைய தாக்கம், இந்த சீரியலுடைய தாக்கம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிக் ரீசனாக இருக்கும். ஆனால் இந்த டிவி கதாசிரியர்கள் பல பேர்த்த உள்ளே தள்ளிங்கன்னா இதுவே சரி பண்ணுறதுக்கு எது ஒரு வழி நான் சொல்கிறேன். சென்சார் வைங்கிறேன், சீரியலுக்கு சென்சார் வைங்க. ஒரு சீரியலில் வந்து ஒரு பெண்ணை வந்து 5 பேர் கற்பழிக்கிற மாதிரி காட்டினாங்க. அந்த கதாசிரியர் அடுத்த வாரம் அப்பாலஜைஸ் பண்ணார். இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கவலையே காணும். ஒரு சீரியலில் காட்டுறாங்க, எவன் தன்னை கற்பழிச்சான்னு தெரியாமல் போகிறவரை நீ என்ன கற்பழிச்சான்னு கேட்டுக்கிட்டு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சீரியல். தெரியுது, நீ தான் என்ன கற்பழிச்சான்னு போகிறவர் பார்க்குற சீரியலை பார்க்குறவங்களாம் வந்து கேட்டு போட்டுருக்கு. அந்த பொண்ணு நீ ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கற்பழிச்சிட்டீங்க, ஏதாவது ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க. வேண்டியது 9 மணிக்கு போடுவானா, 9 மணிக்கு வரும். இப்படி இப்போ இந்த மாதிரி கற்பனை போயிட்டு இருக்கு. பிரபலமான டிவியில் போடக்கூடும் பிரபலமான இந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு வந்து கேட்டாங்க, யார் பதில் சொல்கிறது? சமூக அக்கறை இல்லை, எனக்கு காசு வேணும், எதை வேணாலும் காசு. அவங்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மணமகனை விசாரித்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனாக இருக்கும்போது அவருக்கு கொடுக்கும்போது 500 சவரன் நகை, வரதட்சணை, காரு எல்லாம் கொடுத்துமே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இதில் பெரிய அடிப்படையில் வந்து பணம் மாத்திரம் இல்லைங்க, பையன் நம்மளை விட்டு போயிடுவாங்கிற ஃபீலிங் அம்மாவுக்கு வந்ததுன்னா அதுதான் மெயின் காரணம். ஓகே, பையன் வந்து பொண்டாட்டியை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போவான், அம்மாவை கடிக்க முடியாது. ஏன்டா நான் கேட்டால் இந்த கேள்வி வரும். என்னுடைய உறவுக்காரருங்க, அவங்களுக்கு 10 பசங்க, 2வது பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டான். அதாவது சும்மா ஒரு ட்ராவல், ஒரு 2 நாள் போயிட்டான். அவங்க பக்கத்து ஊரில் இருக்காங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தம். கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் அப்போ தான் லீவில் வர்றேன், வீட்டில் இருக்கேன். வந்தவங்க வண்டி விட்டு இறங்கணும்னு என்னை பார்த்தோன்னு, நாய் உன்னையெல்லாம் வளர்த்ததுக்கு அடித்து கொண்டு இருக்கணும்டா, சனின்னு பிறந்துருக்கிறா பாருன்னு, ஏன் வந்தவொடனே கத்துற அப்படின்னு. உங்களெல்லாம் பெற்று வளர்த்துக்கு நாங்கள் தான்டா செத்துருக்கணும். நாங்கள் உடனே எங்கள் அம்மா வந்து என்னாச்சு. பையன் தான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு, புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டான். இவ்வளோதான். உலகமே இடிஞ்சு போனதா கற்றுனேன். 10 பசங்க. அதுதான் தாய். பொண்டாட்டிக்கிட்ட மயங்கிட்டான், கோபம். இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது.
உலகம் முழுவதிலும் இருக்குது. இது இன்னைக்கு வந்து இந்த அன்னைக்கு வந்த கோவத்தை வந்து சொந்தக்காரர்கிட்ட பேசி அவங்க அடக்கிக்கிட்டு போயிட்டாங்க. சொந்தமெல்லாம் ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுன்னா நம்ம அதை தடுத்து நிறுத்திட்டோம். இன்றைக்கி தனித்தனியாக இருக்குது. இந்த சொத்து சுகத்தினால இல்லை, இவ்வளோ சொத்தோட வந்திருக்கிறா, இவன் ஏன் இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட மாட்டான்? இன்னும் கொஞ்சம் சொத்து கொடுத்தா பையன் அந்த பக்கம் போயிடுவான். நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, பெரிய இடத்துல பொண்ணை கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து ஜாஸ்தி. அப்போ எந்நேரமும் அப்பா வீட்லேயே தான் இருப்பது பாப்பா. ஈக்குவலாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்பா வீடு கோடீஸ்வரம், பையன் வீடு வந்து சாதாரண ஒரு குடும்பம்னாக்கா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அப்பா வீட்டை தான் இருப்பான். ஆனால் இந்த இதில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. ஈக்குவல் அதுதான். இவ்வளோ பணத்தோட இருக்கா, பையனை கூட்டி போடுவா. இல்லை, இதில் இன்னொரு பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு, செக்ஸ் டார்ச்சரும் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான. அதெல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க. இவனே கொஞ்சம் இதாக இருப்பான். அவனுக்கும் என்ன பிரச்சனைலாம் இருந்திருக்குது. இந்த மாதிரி பெரிய பணக்கார இடத்துல வந்து செல்லமாக வளர்ந்துருப்பான். அவனுக்கு ஆயிரக்கணக்கான கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. தருதலைகளோட சுற்றிக்கிட்டு இதில் கொடுமை என்னன்னா அவனுக்கு வெளி உலக பழக்கம் இல்லைன்றது தான் இதில். அது அடுத்த பாயிண்ட் என்னன்னே புரிஞ்சிருக்கு. அதாவது அது மாதிரி வளர்கிறவங்களாம் ஒரு ஹலூசினேஷன், அது கற்பனை உலகத்திலே வாழ்கிறோம். அந்த கற்பனை உலகத்தில் என்னென்னலாம் கற்பனை கட்டானோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தனிமையில் இருக்கிற பசங்க தான் மென்டல் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். எல்லாத்துக்கிட்டையும் பழகிட்டு இருந்தாக்கா, எல்லாத்துக்கூடையும் பழகும்போது பல்வேறு விஷயங்களை இது பண்ணும்போது நம்முடைய மனசு பண்பட்டு போகும். தனிமையில் இருக்கும்போது இவன் என்னென்னலாம் வக்கர புத்தி எப்படிலாம் வளருதோ அது மாதிரி தான் போகும். அதனால் அந்த தனிமையே ஒரு காரணமாக இருக்கலாம். தனக்குன்னு ஒருத்தி கிடைச்ச உடனே அவளை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறது எப்படின்னு தெரியாமல், விஷயம் தெரியாமல் இப்போ கூட பண்ணியிருப்பான். அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது. அந்த படம் பூராவும் இந்த மனைவியை வந்து டார்ச்சர் பண்ணுறது தான் அந்த படம் பூரா. நெருப்பில் சுடுவான். மலையாள படம். நெருப்பில் சிகரெட்டு வச்சு மார்பில் சிகரெட் வைக்கிறதெல்லாம் காட்டுவான். அது மாதிரிலாம் படம் எடுத்தாங்க. இன்றைக்கி சீரியலில் வந்து எல்லாமே காட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. பெரிய இடங்களில் வந்து இதெல்லாம் பணத்துக்காக இருந்திருக்காது. இவனை கூட்டிகிட்டு போயிட்டாலும் நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் பல ஆங்கிள் இருக்கு. நீங்கள் தொடர்ந்து மாணவர்கள்ட்ட பழகிட்டு இருக்கீங்க. மாணவி எதுவும் பெண்கள் கூட, இந்த மாணவிகள் கூட தொடர்ந்து இதில் இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னா, இப்போ இந்த பொண்ணு ஒரு தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னா, இங்கேருந்து அது ஒரு படித்த பெண், அவங்க போய் ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்குன்னா அதை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண முடியும்? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ என்னுடைய பெண்கள், என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆண்கள் ரொம்ப குறைச்சல், பசங்க ரொம்ப குறைச்சல். 50-5 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோவில் தான் ஆணும் பெண்ணும் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏதாவது பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா அந்த பையனோட இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறியே, நல்லாவா இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ வரும். இது மாதிரி நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு வீட்டில் பார்த்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் என்ன சார் இந்த காலத்தில் இப்படிலாம் கேட்குறீங்க? யார் சொல்கிறது? பொண்ணு, பையன் இல்லை. உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டால் நான் இல்லை பதில் சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். நீங்கள் என்ன சார் பழைய காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நான் லவ் பண்ணுறேன் சார். இதுக்கு உடனே லவ் பண்ணுவீங்களா சார்? ஒரு ஹோட்டல் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா கூட உடனே லவ் பண்ணுவீங்களா சார்? நான் சொன்னேன், எங்கள் காலம் அப்படி இருந்ததுமா. அரை கப் காப்பி விட்டுட்டு போவோம், அதை எடுத்து குடிச்சாவே லவ் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ பெரிய பயங்கரமான ரொமான்டிக் சைன் என்னன்னாக்கா, ஒரு டம்ளரில் ஒரு ஸ்ட்ரா போட்டு 2 பேர், அவன் ஒரு ஸ்ட்ரா நான் ஒரு ஸ்ட்ராவில் குடித்தாவே ஐயோ என்ன இவ்வளோ போயிடுச்சா அப்படிங்கிறத காலம்மா. இப்போ நீ குடிச்சிட்டு கொடுக்குற, நான் குடிச்சிட்டு கொடுக்குற பொண்ணு, அது ஒன்றும் வித்தியாசமே இல்லாமல் போச்சு. காலம் மாறி போச்சு. அதனால தான் இந்த டவுரி டெத்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகும் கூட இப்படி ஒரு மரணங்கிறது வந்து, இது உத்தரப்பிரதேசத்தில் அங்கங்கே நடந்திருந்தால் ஒரு கேஸே கிடையாது. அங்கே அது இன்னும் அவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மாநிலம். அங்கே இதெல்லாம் நடக்கிறதுல பெரிய இது. இன்னும் சொல்லப்போனால் பாஜக ஆடுற எந்த மாநிலத்தில் வேணால் அது நடக்கிற, ஏன்னா பெண்களை கேவலமாக நடக்கிற ஒரு இது என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். திராவிட இயக்கங்கள் பெண் உரிமையை பேசிய ஒரு இயக்கம் இருக்கிற ஊரில் இது நடக்கிறதுங்கிறது இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணுங்கிறதுக்கு தான். இல்லை, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா இந்த மாதிரி வரதட்சணை சம்பந்தமாக? அது அந்த காரணம் என்னால் நம்ப முடியல. வெறும் வரதட்சணையாக இருக்காது. இல்லை, இது இல்லை, இந்த ஒரு இது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த வரதட்சணை கொடுமை இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. பெண்கள் சுதந்திரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஏன் வரதட்சணை கேட்டாங்க தெரியுங்களா? உன் பொண்ணை வந்து எனக்கு வீட்டில் கட்டி கொடுக்குற, வீட்டில் வந்து தங்க போகிறேன், செலவுக்கு எனக்கு செலவு அதிகமாகுது, ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக வருது, அந்த செலவுக்கு நீ காசு கொடுத்துட்ற, என் பொண்ணை நீ வச்சுக்க, அதுக்கு நான் உனக்கு பணமும் கொடுத்துட்றேன்
அதுக்காக தான் நகையும் காசும் கொடுக்குறது. அதுதான் வரதட்சணை. வீட்டுக்கு வருவதற்காக தட்சணை கொடுக்குறோம். அதுதான் வரதட்சணை. அது அன்றைக்கி பெண்களுக்கு இது இல்லை, வருமானம் இல்லைங்கிற காலம். இன்றைக்கி பொருளாதார சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு அவங்க காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை, வரதட்சணை வேணான்ட்டு போகிறாங்க. கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அது நடக்குது. கொடுக்க முடியாது, வெளியே போன்றாங்க. இந்த காலத்தில் பல படங்கள் வந்ததுங்க. பணம்ங்கிற படம், கலைஞர் வசனம், சிவாஜி பத்மினி நடித்த முதல் ஜோடியாக முதல்ல நடித்த படம், கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய டைரக்ஷன் அந்த படம். அதில் இந்த படம் முழுக்க வரதட்சணை கொடுக்குதான். அந்த பொண்ணை எவ்வளோ தூரத்துக்கு குடும்பப்படுத்த முடியும் அவ்வளோ பண்ணுவாங்க. ஹிந்தியில் தகேஜ்னு ஒரு படம் வந்தது, சாந்தாராம் எடுத்த படம், வரதட்சணை கொடுமை. அதனால் இதெல்லாம் இந்த நம்ம சிஸ்டத்துலேருந்து வரதட்சணை. இன்றைக்கி அந்த பொண்ணை வீட்டில்னாக்கா அவன் சம்பாதிக்கிறவள. இன்றைக்கி பையன் எப்படி கேட்குறான், வேலைக்கு போதாங்கிறான், எவ்வளோ சம்பாதிக்குதுங்கிறான். இவன் சம்பாத்தியத்தை விட அதிகமாக இருக்கிற பொண்ணை பார்த்து தேடி பிடிக்கிறான். கடைசியில் அவன் சம்பாத்தியத்தில் இவன் உட்காந்து திங்கிறான். இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. அன்றைக்கி அதான் ஒரு திமுக நடத்துகிற ஒரு கூட்டத்தில் கூட அதான் சொன்னேன். ஆண்களின் நிலைமை பரிதாபமாக இருக்குது. பெண் பார்க்க போகிறதுக்கு போன காலம் போயிடுச்சு. இப்போ பையனை பார்க்கறதுக்கு வர்றாங்க. பையன் நல்லா சம்பாதிப்பாரா, வீட்டோடு இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு போய் அப்புறம் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்கிறேன்னு பெண் வீட்டில் சொல்லிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் நான் ஆம்பளை வீட்டில் சொல்லுவாங்க, போய் பேசிட்டு சொல்கிறோம் பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இன்றைக்கி காலம் மாறி போச்சு. இந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் வியப்பத்தான். இதில் பெற்றோர்களின் பங்கு என்னவா இருக்குது சார்? பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா தைரியமாக வளர்க்கணுன்றது ஒரு பக்கம் போயிட்டு, அதுதான் அந்த கேள்வி தான். இவ்வளோ பணக்கார வீட்டு ஒரு பெண்ணுக்கு ஏன் ஒரு தைரியத்தை கூட பெற்றோர்கள் சரியா இல்லை. ஒரு கதை ஒன்று உண்டு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறான் அப்பாக்காரன். அம்மாவையும் உட்கார வச்சுட்டு பெண் குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு 3 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு சொல்கிறான், கிணத்துல விழுந்து செத்து போகலாமா, தூக்கு போட்டுக்கலாமா, விஷம் குடிக்கலாமா, கத்தியில் குத்திக்கலாமா அப்படின்னு வரிசையாக கேட்டு வரான். எப்படி சாவறதுன்னு கேட்டு வரான். அந்த குழந்தை கேட்குது, சாவறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூட இருக்காது அப்பா அப்படின்னு. அந்த ஒரு கேள்வியில் அவனுடைய தற்கொலை நின்று போகுது. அந்த கேள்வியை கேட்டு வளர்த்துருக்க கூடாது. இதுதான் முடிவை. இந்த காலத்தில் எதிர்த்து போராட ஒரு பொண்ணு சாவறதுல தப்பு இல்லைங்கிறதா என்னுடைய. இவ்வளோ செல்வாக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து ஒரு ஆணுடைய ஆதிக்கத்தை எதிர்க்க முடியாமல், ஒரு மாமியார் கொடுமையை எதிர்க்க முடியாமல் உன்னை என்ன ஒரு வாழ்க்கை வாழ போகிற? பணம் இல்லையா, இதை வச்சு நீ வாழ் தர முடியாதா? வறுமையில் இருக்கேன்னா ரைட்டு, என்னால் வாழ்கிறதுக்கு வழி இல்லை, எனக்கு இப்போ வேலை இல்லை, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் ஏன் இந்த என்ன சொன்னாங்க, புருஷன் தள்ளி வச்சுன்னா என்னடி பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு, உன் கதி என்னடி ஆகும்? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை. அப்போ இன்னைக்கு அது தேவையே இல்லை. நீ என்ன போடா சேர்த்தான் அவ்வளோதான். என் குடும்பத்தில் நடந்தது சொல்கிறேன் நான். அதனால் இன்னைக்கு அந்த கொலைங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு நவீனமாக உலகம் மாறின பிறகு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் தனிப்பட்ட முறையில் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு, இப்படி வாழ்கிறதுக்கு என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு பெண்ணு சாகுதுன்னா இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதை தான். Woods are dark and deep. I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Woods are dark and deep. உலகம் இருளானதாகவும் பயங்கரமான ஆழமானதாகவும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் மிக அதிகமாக இருக்கு. ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு ஐ ஹாவ் டு மைல்ஸ் கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அதை நிறைவேற்றுவதற்கு மைல்ஸ் கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா பழகாத தூரம் நான் கடக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்னால், தூங்குவதற்கு இல்லை சாவதற்கு முன்னால். உலகம் இருட்டாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டு நான் இருக்க முடியாது. ஏனால் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் மிக இருக்கின்றன. ஆனால் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நான் சாவதற்கு முன்னால் பழகாத தூரம் கடக்க வேண்டும், பல சம்பவங்களை சந்திக்க வேண்டும். அதுதான் அந்த கவிதையினுடைய அர்த்தம். Woods are dark and deep. I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இதை சொல்லிக் கொடுங்க. இதை யார் வச்சுருந்தா தெரியுமா? தன்னுடைய டேபிளில் நம்முடைய பிரதம மந்திரியாக இருந்த நேரு வச்சுருந்தார். அவருடைய டேபிளில் தான் வச்சுருந்தார். இன்றைக்கி இருக்கவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி இருந்தவங்க படித்தவங்க, அவங்களாம் படித்தவங்க, மக்களை பற்றி நினச்சவங்க இது மாதிரி வச்சுருந்தாங்க. இது உலகமுக ராபர்ட் ஃப்ராஸ்டே இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அந்த ஒரு கவிதை. இதை பள்ளிக்கூடத்தில் ப்ரேயர் சாங்காக வைக்கணும்.
ஒரு பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு ஒரு அனாதாசிரமம் இங்கே ஒன்று இருந்தது. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த நிகழ்ச்சியில் என்ன அந்த மாணவர்களுக்கு அந்த அந்த அங்கே இருந்தவங்களுக்கு இன்மேட்ஸுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. கமலஹாசன் ரசிகர் மன்ற சார்பில் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்து கமல் வந்து இது பண்ணார். நானும் கமலும் பங்கெடுத்துக்கிட்டோம். ப்ரேயர் சாங்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. பசங்க வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வாண்டிடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சம் என்பதில்லையே. ப்ரேயர் சாங். எதுக்குடா பயப்படணும்? என்னால் வாழ முடியும். அந்த தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்பா அம்மா இல்லைனாலும் வாழ முடியும். அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வாழ, அதுதாங்க ப்ரேயர் சாங்காக இருக்கணும். அதை கொடுத்து வளர்த்திருந்தீங்கன்னா இந்த தற்கொலைகள்லாம் நடக்காது. என்ன இந்த பொண்ணுக்கு இல்லை? சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக என்ன கொஞ்சம் உனக்கு புருஷன் தானே தப்பாக இருக்கிறான், போடா சேர்த்தான். எங்கேருந்து வரும் சார் இந்த தற்கொலை எண்ணம்ன்றது? அதை தான் பெற்றோர்கள் சரியாக வளர்த்தல, தைரியத்தை கொடுக்கல. இங்கிலீஷ் பாட்டு இருக்குது, சவுண்ட் ஆஃப் மியூசிக்கில், timid and shy and scared am I to face a world of men. timid, shy and scared. timid பயந்தாங்கொண்டி, ஷை வெக்க, ஸ்கேர்டு ரொம்ப நடுங்கி போயிருக்கிறேன். டு ஃபேஸ் த வேர்ல்ட் ஆஃப் மென், மனித ஆண்கள் உலகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, தைரியம் இல்லை. இங்கிலீஷ் பாட்டத்தில் வருது பாட்டு, சவுண்ட் ஆஃப் மியூசிக்கில் வர பாட்டு. இவன் சொல்லுவான், timid and shy and scared are you, I'll take care of you. வெள்ளக்காரங்க அந்த காலத்தில் வந்த படத்தில் ஆண் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அந்த காலத்தில் இருக்குது. அது ரைட், இன்னைக்கு கிடையாது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் தோணியாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணதாசன். அதனால் அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பள்ளிக்கூடங்களில் வந்து அந்த காலத்தில் மாரேஜ் செக்ஷன் ஒரு கிளாஸ் நடக்கும். கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நிறுத்துங்க. வாழ்கிறதுக்கான வழிகளை சொல்லுங்க. நம்மளால் முடியும். நீங்கள் உங்கள் மாணவிகளுக்கு சொல்கிறீங்க? ஆமாம், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவேன். வேலை கிடைக்கணும்னு சுத்தாதரா, வேலை கொடுக்குறோன்னா மாறு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோளாறே அதுதான். வேலை வாய்ப்புக்காக அலைகிறான். தொழில் தொடங்க விருப்பம். குஜராத்தில் வேலை வாய்ப்புக்கு அலைய மாட்டான். என்ன தொழில் தொடங்குறதுன்னு போவான். 10ஆம் கிளாஸ் படித்த உடனே படிப்பை நிறுத்திடுறாங்க. அதுக்கு மேலே படிப்பு தேவையில்லைங்கிறான். எழுத படிக்க தெரியணும், கணக்கு வழக்கு பார்க்க தெரியணும், அது போதும் எனக்கு படிப்பு. அதுக்கப்புறம் ஒரு தொழிலுக்கு போயிடுறான். என்னுடைய அனுபவத்தில் உங்கள் 1000 தடவை சொல்லுங்க. என் மகன் வந்து +2 முடித்தான். காலேஜில் சேர்த்ததுக்கு பெரிய மார்க் வாங்கலை. பிகாமில் சேர்த்ததுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாங்க. அவனுங்க எல்லாம் ஒரே செட்டு. அவங்க பசங்கள்லாம் எல்லாம் என் பையன் அவன் பசங்கள்லாம் ஏடா பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பிகாமில் சேர்த்தலான்ட்டு இருக்கேன். அவனுக்கு தான் இங்கிலீஷ் பிரமாதமாக வருது, பிரமாதமாக பேசலாம், போகிறான் வர்றான், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த இன்னும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான், பிஸ்னஸில் போடுறான். அவனுக்கு என்னடா ஒரு டிகிரி வேணாமான்னு வேலையை பார்த்துட்டு போட்டார். அவங்க பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இங்கே மெட்ராஸில் 2 கம்பெனி வச்சுருக்கான், குஜராத்தில் வச்சுருக்கான். என் பையனும் அதை பார்த்துட்டு என் பையன் பிகாம் முடிச்சுட்டு வந்த உடனே சொல்லிட்டான், நான் எவன்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனாக இறங்கினா. அவன் நல்ல காலத்துக்கு அவனுக்கு ஒரு பொண்டாட்டி அருமையாக கிடச்சிது. 2 பேரும் சேர்ந்தாங்க. இன்றைக்கி ஒரு 6-7 ஹோட்டல்ஸை நடத்திக்கிட்டு இருக்கான். தைரியமாக நின்னான். வேலைக்கு போக முடியாதுங்கிறது உறுதியாக நின்னான். நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா படி, வேலை கிடைக்கும், மாத சம்பளத்துக்கு வளர்த்துறோம். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். குஜராத்தி முதலாளி, அவங்ககிட்ட கிளார்க் யாருன்னா நம்ம ஆள் சங்கரன், கோவிந்தா, ராம். இப்படியெல்லாம் பண்ணி தாங்க நீங்கள் ஒழிச்சு கட்டிவிட்டீங்க. படிப்பில் சிறந்த நாடுன்றது பிரயோஜனம் இல்லை. தொழில் வளத்தில் சிறந்த நாடு, தனியார் தொழில் முனைவர் மிக அதிகமாக உள்ள நாடு. அதுதான் உங்களுக்கு வெற்றி. இதை செய்ய, இதெல்லாம் விட்டுடுறோம். படின்றீங்க. படிச்சுட்டு வேலைக்கு போவேன். எடுப்புலேயே அடிமை புத்தியை வளர்த்துட்டு எப்படி இது பண்ணுறது? என் மாணவர்கிட்ட தான் சொல்லுவேன், 5 பேர் சேர்ப்பா, வேலையில்லா பட்டதாரின்னு சொன்னால் பேங்க்கில் லோன் கொடுக்குறான். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணு, என்ன தொழில் ஆரம்பிக்கிறதுங்க பிளான் பண்ணு. முதல்ல கன்சியூமர் யாருன்னு பாரு. இந்த ஒரு தொழிலை செஞ்சோம்னா இதுக்கு வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணதுக்கு பிறகு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு பேங்க்கில் கொண்டு போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட கொடுத்து வேலையில்லா பட்டதாரினாக்கா அந்த கன்செஷனோட சேர்த்து வாங்கினா உனக்கு மூலதனம் கிடச்சி போகுது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறான். இது ஒரு லீவ் ஒன்று கொடுக்குறான்.
இவ்வளோ காலத்துக்கு பிறகு வட்டி கட்டினா போதும், நீ திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. ஒரு ஸ்டெபிலைஸ் ஆனது வரை வருமானம் ஒரு அளவுக்கு நிலையாக வர்றது வரையில நீ இருக்கலாம். இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத உனக்கு யார் சொன்னா? இந்த பொறியியல் கல்லூரியில் அதை சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. மார்க் வாங்கலை, உருப்பட மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன், ரீஎக்ஸாம்ஸ் எழுது, இது பண்ணு, அசைன்மெண்ட் எழுது. இன்னைக்கு இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தால் எப்படி சார் உலகம்? பொறியியல் கல்லூரிக்கு போங்க, இதை தவிர எதுவும் சொல்லித்தருது என்ன? என் கல்லூரி இருக்கிற இடம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை இருக்கிற இடம், 54 இண்டஸ்ட்ரி. அந்த முதலாளிகளை கூப்பிட்டு நீ எப்படி கம்பெனி ஆரம்பிச்சேன்னு ஒரு கிளாஸ் நடத்தினாக்க தெரிஞ்சு போவது. அமெரிக்காவில் இருக்கிற நோபல் பிரைஸ் வாங்கினவர் ஃபிசிக்ஸில் வந்து இந்த தியரியை கண்டுபிடித்தவர், அவர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒன்று சர் சி வி ராமனுடைய இது சொல்கிறாங்க, அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்று எனக்கு அது என்ன, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு என்னன்னு எனக்கு தெரியல. கேட்டால் பெரிய இதுன்றாங்க. இதெல்லாம் நமக்கு இது மனித இனத்துக்கு உபயோகப்படுற மாதிரி அறிவியல் சம்பந்தமான என்ன விஷயத்தை நீ செஞ்ச? இந்திய நாடு அறிவியல் சம்பந்தமான எந்த விஷயத்தையுமே சர் சி வி ராமன் அப்புறம் சந்திரசேகர் 2 பேர் தான் வந்து அறிவியல் சம்பந்தமான நோபல் பிரைஸ். மற்றவங்களாம் இலக்கியம் அந்த மாதிரி அமர்த்தியா சென் எல்லாம் வந்து பொருளாதாரம் இப்படி தான் போனாங்க. அறிவியல் சம்பந்தமான நோபல் பிரைஸ் நம்ம யாருக்குமே கிடைக்கல. நீ என்ன கிடைச்சேன்னு கேட்காதீங்க. நானும் மட்டமான ஸ்டூடெண்ட், அது வந்து எஸ்கேபிசம். பட் என்னால் முடிஞ்சது நான் சில செஞ்சுருக்கிறேன். சில விஷயங்கள் என்னது நான் கிரியேட் பண்ண கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது மருத்துவத்துறையில். இதனால இப்படி ஒன்று கிளப்பி விட்டு போயிட்டேன்னு சொல்லி ப்ராப்ளம்லாம் வந்துருக்கு. என்ன அறியாமல் நான் கேட்ட கேள்வி எல்லாமே இருக்குது, பட் பதில் கொடுக்கல. நான் என்னுடைய ஆசிரியர் ரங்கையாங்கிற ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே வந்து மருத்துவத்துறையில் ஏதோ ஒன்று பண்ணார். இந்தியாவிலேயே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஃபைசர் கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு மருந்து வந்து இந்த வியாதிக்குன்னு கொடுத்தான். அதே மாதிரி தானே இந்த வியாதி இது கொடுத்தா என்னன்னு ஒரு ட்ரை பண்ணார். இவரே ட்ரை பண்ணார். கடைசியில் பார்த்தா அமீபியாசிஸ்ங்கிற ஒரு நோய்க்கு இவர் கண்டுபிடிச்ச அந்த உளைச்சல் மாத்திரை சரியாக வருங்கிறது இவர் தான் கண்டுபிடிச்சி கம்பெனிக்கு சொன்னார். கம்பெனிக்காரன் ஆடி போயிட்டான். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஃபைசர் கம்பெனி அவன் ஆடி போயிட்டான். தட் இஸ் த ஒன்லி ஒரிஜினல் ஒர்க் டன் இன் இந்தியா மருத்துவத்தை பொறுத்தவரை. அதனால் என்ன சொல்ல வர்றேன்னா, எதை சொல்லி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி மக்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும், எப்படி வாழ முடியுங்கிற நம்பிக்கைகளை கொடுக்கறத தவிர மிச்சம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலை கிடைக்கலன்னா அதை நினச்சிக்கிட்டு தற்கொலை பட்டு சார். இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ செல்வத்தை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணால் வாழ முடியலன்னா வெக்கக்கேடு. பெற்றோர்கள் மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேர் தான், சமுதாயமே இது தான். நாளைக்கு என் குடும்பத்தில் அது நடக்குது. என் மாணவர்களை தான் சொல்கிறேன், வாழ முடியும்டா. அந்த வார்த்தை வாழ நினைத்தால் வாழலாம், வாழ முடியும். நான் வாழ்கிறேன்டா, எனக்கு வராத தோல்விகள் கிடையாது. உருப்பட மாட்டேங்கிற அளவுக்கு என்னுடைய குடும்பம் என்ன ஒதுக்குச்சு. இன்றைக்கி என்ன கண்டா ஏதோ உருப்படாதவன் தான் பேத்தான். எனக்கு சம்பாதிக்கலை, வேறு எதுலேயோ போயிட்டுருக்கு. பணங்கிறது வந்து க்ரைட்டீரியா நான் எடுக்கலை. பணமும் எனக்கு தேவை, அவ்வளோதான். எனக்கு தேவைக்கான பணம் போதும். ஒரு பாயிண்ட்டு தான். கோடீஸ்வரனாக இருந்தாக்கா தங்கத்தட்டில் வச்சு சாப்பிடுவான், ஏழையாக இருந்தால் வாழை இலையில் உட்காந்து சாப்பிடுவான். ஆனால் அரிசி சாதம் தான் சாப்பிட்டாவும். கோடீஸ்வரனாக இருந்தாலும் அரிசியை தான் சாப்பிடணும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் அரிசியை தான் சாப்பிடணும். தட்டு வேணால் மாறலாம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த தற்கொலையெல்லாம் நின்று போகும். இதுதான் முக்கியம். இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் கொடுங்க. இது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பெண்ணுக்கு வாழ்கிறதுக்கான தைரியத்தை அந்த பெற்றோர்கள் கொடுத்துருந்தாக்கா போனா சேத்தான் வந்துடும். இதில் குற்றவாளி அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் தான். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.